செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு புதன்கிழமை விசாரணை நடைபெறும் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. மதியழகன், இது குறித்த முழு விவரங்கள் என்ன? சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்படக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு மீதான விசாரணை 2 நாட்களாக நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நடைபெற்றது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு முதல் வாதமும் அவருக்கு அமலாக்கத்துறை பதில் வாதமும் நேற்று நிறைவடைந்த நிலையில் அமலாக்கத்துறை வாதத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் பதில் வாதம் வைக்கப்படுவதற்காக இந்த வழக்கினுடைய விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் ஆஜராகி இந்த வழக்கினுடைய விசாரணையை திங்கட்கிழமைக்கு பதிலாக புதன்கிழமைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை புதன்கிழமைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.